எப்போதாவது உங்களுக்கு அப்படி நடந்திருக்கா? யாரோ ஒருத்தன் உங்களுக்கு தெரிஞ்சவனோ இல்ல கூடவே இருந்து குளிப்பறிச்சவனோ உங்களை எல்லார் முன்னாடியும் மட்டம் தட்டி இருப்பான். இல்லாததையும் பொல்லாததையும் உங்க முதுகுக்கு பின்னாடி பேசி உங்களை பத்தி தப்பான பிம்பத்தை உருவாக்கி இருப்பான். ஆனா அந்த நிமிஷத்துல உங்களால எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது. கத்த முடியாம, சண்டை போட முடியாம, கோபத்தை வெளிக்காட்ட முடியாம, நெஞ்சுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே புள்ளிங்கி செத்துருப்பீங்க. அன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. படுக்கையில படுத்துக்கிட்டு புரண்டு புரண்டு படுக்கும்போது ஒரே ஒரு கேள்விதான் உங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். அன்னைக்கு நான் அப்படி ஏன் அமைதியா இருந்தேன்? அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்கணுமே. கை நீட்டாம, கெட்ட வார்த்தை பேசாம, எந்த சண்டையும் போடாம அவனுக்கு அவன் தரத்தை புரிய வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியாம போச்சே அப்படின்னு ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருந்தா இந்த நிமிஷம் இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது சாணக்கியர் எழுதின அந்த 5 ரகசிய உத்திகளை பத்தி தான். இந்த 5 வழிகளும் எவ்வளவு அமைதியானது, எவ்வளவு ஆழமானதுன்னா உங்க எதிரிக்கு அடி விழுறதே தெரியாது. ஆனா அடி அம்புட்டு பலமா இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சு நீங்க வெளியே போகும்போது உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு பிறந்திருக்கும். இது வரைக்கும் உங்களை ஆட்டி படைச்ச அந்த மன அழுத்தம் போய் ஒரு புதிய தெளிவு கிடைக்கும். அதனால இதை நடுவுல கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. குறிப்பா அந்த 5வது உத்தி, அது அம்புட்டு ஆபத்தானது, அம்புட்டு சக்தி வாய்ந்தது. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி உங்களை ஒரு துளி கூட அசைச்சு பார்க்க முடியாது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், உங்க வாழ்க்கையிலையும் உங்களை இப்படி தொடர்ந்து வம்பிழுத்து மன உளைச்சல் தந்த அந்த ஒரு நபர் யார்? பேரை எழுதாதீங்க. அவர் உங்க நபரா, சொந்தக்காரரா, இல்ல உங்க கூட வேலை செய்யற ஆபீஸ் நபர்னு மட்டும் கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருக்காரு. தனக்கு துரோகம் பண்ணவனையோ எதிரியையோ நேருக்கு நேர நின்று எதிர்ப்பவன் முட்டாள். ஏன் தெரியுமா? நேருக்கு நேர் சண்டை போடும்போது நீங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி உங்களுடைய நேரம் விரயமாகும், உங்க சக்தி வீணாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்க மன அமைதி மொத்தமா தொலைஞ்சு போகும். உண்மையான பலசாலி யார் தெரியுமா? கைய ஓங்கி அடிச்சு, கெட்ட வார்த்தையில திட்டி, கத்தி கூச்சல் போடுறவன் பலசாலி கிடையாது. சத்தமே இல்லாம எதிரிக்கு சந்தேகம் கூட வராத அளவுக்கு அமைதியா இருந்து அவன் இருக்கும் இடத்த அவனுக்கு உணர்த்துபவனே உண்மையான புத்திசாலி. ஆனா இங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். நாம பார்க்க போற இந்த 5 உத்திகளும் யாரையும் பழி வாங்குவதற்கோ கெடுதல் பண்றதுக்கோ கிடையாது. யாரெல்லாம் நல்லது பண்ணியும் மிதி கிடைக்குதோ, யாரெல்லாம் மற்றவங்களால தொடர்ந்து ஏமாற்றப்படுறீங்களோ, யாருடைய மென்மைத்தன்மை பலவீனம்னு நினைச்சு இந்த உலகம் மிதிக்குதோ அவங்க தன்னுடைய சுயமரியாதைய காப்பாத்திக்கிடுறதுக்கான வழிகள் இவை. முதல் உக்தி, ஒருத்தன் உங்களை வேணும்னே கோபப்படுத்த பார்க்குறான். எல்லார் முன்னாடியும் உங்களை அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணுறான். அந்த நேரத்தில் நாம் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? உடனே நாம் அவனுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிப்போம். இல்லைனா நான் அப்படிப்பட்டவனா இல்லைங்க அப்படின்னு நமக்கு நாமளே விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். சாணக்கியர் சொல்றாரு, எவன் ஒருத்தன் தன்னை பற்றி மற்றவங்களுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறானோ அவன் அந்த போரின் பாதியை அன்னைக்கே தோர்த்து விட்டான்னு அர்த்தம். உங்களை ஒருத்தன் வம்பிழுக்கும் போது நீங்க அமைதியா இருக்கிறது தான் அவனுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. ஏன்னா அவன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தது உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய பாரத்தை, நீங்கள் உடைஞ்சு போறத பார்க்கறது தான் அவனோட நோக்கம். ஆனா நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு லேசான புன்னகையோடு அவனை கடந்து போயிட்டீங்கன்னா அவன் உள்ளுக்குள்ள உடைஞ்சு போவான். என்னடா இது, இவனை எவ்வளவு தூண்டி விட்டாலும் இவன் அசையவே இல்லையே அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் வரும். மறந்துடாதீங்க, அமைதிங்கிறது பலவீனம் கிடையாது. தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்தவன் தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த மனிதன். சாணக்கியரை நந்த வம்சத்து மன்னன் அவமானப்படுத்தி வெளியே தள்ளிய போது
சாணக்கியர் அங்கே கத்தி கூச்சல் போடல, வாளை எடுக்கல, அமைதியா தன் குடும்பியை அவிழ்த்து முடிஞ்சு வச்சுட்டு வெளியேறினாரு. அந்த அமைதிதான் பின்னாளில் ஒரு மிக பெரிய பேரரசை வீழ்த்தியது. இரண்டாவது உக்தி. உங்களுக்கு எதிராக ஒருத்தர் சதி பண்றாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா உடனே ஓடி போய் அவன் சட்டைய பிடிச்சு எனக்கு எல்லாம் தெரியும்டா அப்படின்னு கத்தாதீங்க. அது நீங்க பண்ற மிகப்பெரிய முட்டாள்தனம். உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் உஷாராயிடுவான். தன்னோட திட்டத்தை மாத்தி வேற வழியில உங்களை அடிப்பான். ஆனா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சும் நீங்க அதை வெளிக்காட்டாம பழைய மாதிரி சாதாரணமா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலதிக பலம் கிடைக்கும். அவனோட ஒவ்வொரு நகர்வையும் நீங்க நோட்டமிட முடியும். சாணக்கியர் சொல்றாரு, தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை வெளிப்படுத்துபவன் போரின் முதலில் வீழ்வான். உண்மை தெரியும் போது அமைதியா இருங்க, சாட்சிகளை சேகரிச்சுக்கோங்க. சரியான நேரம் வரும்போது ஒரே அடியில சத்தம் இல்லாம ஆட்டத்தை முடியுங்க. மூன்றாவது உக்தி. ஒருத்தன் உங்ககிட்ட தரக்குறைவா நடக்கும்போது நீங்களும் அதே தரத்திற்கு இறங்கி போனா உங்களுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் அசிங்கமா பேசும்போது நீங்க ரொம்ப நாகரிகமா மரியாதையா அதே சமயம் உறுதியா பதில் கொடுங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்கு அங்க யாரு பண்பானவன் யாரு மிருகனும் பார்த்த உடனே புரிஞ்சிடும். அவன் உங்களை தன் மட்டத்திற்கு இழுக்க பார்ப்பான். ஆனா நீங்க அந்த பொறியில விழாம உங்க கம்பீரத்தை தக்க வச்சுக்கும் போது அவனால உங்களை எதுவுமே செய்ய முடியாது. நான்காவது உத்தி. வெளியே ரொம்ப ஆர்ப்பாட்டமா உங்களை மிரட்டுற மாதிரி பேசுற ஒருத்தருக்குள்ளேயும் ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மையும் பயமும் ஒளிஞ்சிருக்கும். உங்களை ஆபீஸ்ல ஒருத்தன் மட்டம் தட்டுறானா அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். எங்க இவன் நம்மளை விட மேல போயிருவானோ அப்படின்னு. அந்த பயம்தான் அவனை உங்களை பத்தி தப்பா பேச வைக்குது. அவனோட அந்த பலவீனத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவனுடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தாது. அவன் வீசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாலையும் அவனோட பயம்தான் இருக்குன்னு உங்களுக்கு புரியும். இப்போது மிக முக்கியமான ஐந்தாவது உக்தி. உங்களை ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டான்னா அதை நினைச்சு ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டே அவனை எப்படி பழி வாங்கணும்னு யோசிச்சே நேரத்தை வீணாக்காதீங்க. அந்த அவமானத்தை உங்க மனசுக்குள்ள ஒரு தீயா மாத்துங்க. இவன் என்னை மட்டம் தட்டிட்டானா, நான் யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்டுறேன் அப்படின்னு உங்க வேலையில உங்க லட்சியத்துல கவனம் செலுத்துங்க. நீங்க அடையிற மிக பெரிய வெற்றி தான் உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாழ்நாளில் மிக பெரிய தண்டனை. நீங்க ஜெயிச்சு உயர நிற்கும் போது அவன் உங்களை நிமிர்ந்து பார்த்து கூனி குறுகி நிக்கணும். அதுதான் சாணக்கியரின் உண்மையான தத்துவம். சரி, சாணக்கியர் உத்திகள் என்பது வெறும் தத்துவம் கிடையாது, அது வாழ்க்கை வாழ்றதுக்கான நெறிமுறை. உங்களை காயப்படுத்தினவங்களை மனதார மன்னித்து கடந்து செல்லுங்க. மன்னிப்பு என்பது அவங்களுக்காக அல்ல, உங்களுடைய மன அமைதிக்காக. அவனை உங்க மனசுல சுமந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவன் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். அவனை மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. உங்க இலக்கை நோக்கி பயணத்தை ஆரம்பிங்க. இந்த 5 வழிகளையும் உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு பாருங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆழமான தத்துவங்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.